Greetings everyone. இன்றைக்கி நம்ம Proxmox பேக்கப் சர்வர் இன்ஸ்டலேஷன் பார்க்க போகிறோம். அண்ட் ஆஃப்டர் இன்ஸ்டலேஷன் டேட்டா ஸ்டோர் கன்ஃபிகரேஷனும் பார்க்க போகிறோம். போத் லோக்கல் அண்ட் SMB ஷேர் ரெண்டு டேட்டா ஸ்டோரும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த Proxmox பேக்கப் சர்வர் இன்ஸ்டலேஷனை Proxmox வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்லேயே பண்ணுறோம். இதை நீங்கள் ஃபிசிக்கல் மிஷின்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு க்ரியேட் விஎம் கிளிக் பண்ணிவிட்டு தென் விஎம்க்கான ஐடி அண்ட் நேம் கொடுக்குறேன். நான் Proxmox பேக்கப் சர்வரோட ISO ஃபைல் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் இன்க்ளூட் பண்ணுறேன். இது வர்ச்சுவல் மிஷின்றதுனால நான் வர்ச்சுவல் மிஷினுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இந்த Proxmox பேக்கப் சர்வருக்கு நான் 32 GB ஹார்ட் டிஸ்க் கொடுக்க போகிறேன். ஏன் 32 GB அப்படின்னா Proxmox பேக்கப் சர்வர் ஒரு 32 GB ஹார்ட் டிஸ்கில் செப்பரேட்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கும். வேறஸ் நான் லோக்கல் ஸ்டோரேஜுக்கு செப்பரேட்டாக ஒரு ஹார்ட் டிஸ்க் கொடுக்க போகிறேன். CPU அண்ட் மெமரி கான்ஃபிகரேஷனை நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். எப்படி உப்பு மாதிரியோ அந்த மாதிரி நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களுக்கான எவ்வளோ பேக்கப்ஸ் நீங்கள் ஷெட்யூல் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பூட் ஆர்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பூட் ஆர்டரை நான் ஹார்ட் டிஸ்க்லேருந்து CD டிரைவ், அதாவது இந்த இடத்துல ISO ஃபைல், அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பூட் ஆர்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் விஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுறேன். Proxmox பேக்கப் சர்வர் இன்ஸ்டலேஷனுக்கு வந்துட்டோம். நான் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் இங்கே செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் டெர்மினல் UIயும் செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்கும் பெரிய ரெஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அக்ரி கொடுத்துட்டு ஹார்ட் டிஸ்க்கை இந்த இடத்துல நீங்கள் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருந்தது அப்படின்னா மேக் ஷுர் நீங்கள் எந்த ஹார்ட் டிஸ்க் தேவை அப்படின்னு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கண்ட்ரியும் நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு டைம் ஜோனும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே இந்தியா செலக்ட் பண்ணுறேன். பாஸ்வேர்ட், ஸோ இது உங்களோட ரூட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த ரூட் பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியிருக்கும். இமெயில் அட்ரஸ், இந்த ரூட்டுக்கான இமெயில் அட்ரஸ். லேட்டர் நீங்கள் ஜியோயில் இதை ரெண்டுத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் கொடுக்க போகிறோம். நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனுக்கு ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம், அதாவது உங்கள் ஹோஸ்ட் நேம், தென் உங்களோட டொமைன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல pbs.example.invalidன்னு இருக்குது. சம்திங் லைக் நீங்கள் pbs. உங்களோட டொமைன் எதுவாக இருக்கலாம். ஸோ pbs.something.com அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஐபி அட்ரஸ், உங்களுக்கு எந்த ஐபி அட்ரஸ் வேணுமோ அந்த ஐபி அட்ரஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கேட்வே அண்ட் டிஎன்எஸ் சர்வரை இங்கே கொடுத்துருங்க. நான் டிஎன்எஸ் சர்வர், பப்ளிக் டிஎன்எஸ் சர்வர் கொடுக்குறேன். இன்டர்னல் டிஎன்எஸ் சர்வர் இருந்ததுன்னா இன்டர்னல் டிஎன்எஸ் சர்வரும் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, சம்மரி ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்லி ரீபூட் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டலேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்ஸ்டலேஷன் முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீபூட் ஆகிடும். இந்த இன்ஸ்டலேஷன் வில் டேக் சம் டைம் டிபெண்டிங் ஆன் த ஹார்ட்வேர். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ எனக்கு இன்ஸ்டலேஷன் முடிஞ்சு இப்போ ரீபூட் ஆக போகுது. ரீபூட் ஆனதும் இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வரும். இது உங்களோட மானிட்டர் ஸ்க்ரீன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் வித் போர்ட் நம்பர் ஒன்று இருக்கும் HTTPSோட. ஸோ நீங்கள் இந்த HTTPS இந்த லிங்க்கை நெட்வொர்க்கில் இருக்க வேறு ஏதோ ஒரு பிசிலேருந்து
ப்ரௌசர் மூலிமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களோட ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வரோட கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ். இது செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்னால அதை ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துட்றேன். யூசர் நேம் ரூட், பாஸ்வேர்ட் நீங்கள் அங்கே செட் பண்ண பாஸ்வேர்ட். உங்களுக்கு நோ சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு வார்னிங் வரும். தட்ஸ் ஃபைன், ஓகே கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், இன்ஸ்டலேஷன் முடித்த பிறகு அப்டேட் பண்ண போகிறோம். உங்களோட ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வர் அப்டேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் டேப் போனோடனே உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ், ரெபாசிட்டரிஸ் எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த இடத்துலேருந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற ரெபாசிட்டரி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு ரெபாசிட்டரிஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ரெபாசிட்டரி இஸ் எனேபிள்ட் அப்படின்னு காட்டுது. இது டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிருக்கும். நம்ம இங்கே என்டர்பிரைஸ் லைசன்ஸ் இல்லாததுனால அதை டிசேபிள் பண்ணிவிட்டு நோ சப்ஸ்கிரிப்ஷன் எனேபிள் பண்ண போகிறோம். பட் நீங்கள் இது என்டர்பிரைஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் வர்த் பையிங் அன் என்டர்பிரைஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ நான் வந்து ஆட் கொடுத்துட்டு என்டர்பிரைஸ்க்கு பதிலாக இந்த ட்ராப் டவுன்லேருந்து நோ சப்ஸ்கிரிப்ஷன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருவேன். இப்போ நோ சப்ஸ்கிரிப்ஷன் ரெபாசிட்டரி இங்கே ஆட் ஆயிடுச்சு. இதை ஆட் பண்ண பிறகு அப்டேட் பண்ணுறதுக்கு மேலே அப்டேட்ஸ் போயிட்டு நீங்கள் இங்கே இருந்தும் ரெஃப்ரெஷ் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஆர் ஷெல்லும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஷெல் மூலிமா எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது காட்டுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஷெல் கிளிக் பண்ணிவிட்டு இது டெபியன் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றதுனால ஏபிடி பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஏபிடி அப்டேட் கொடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ 49 பேக்கேஜஸ் கேன் பி அப்கிரேடட்னு வருது. இதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஏபிடி ஸ்பேஸ் அப்கிரேட் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. டிபெண்டிங் ஆன் யுவர் பேண்ட்வித் this is going to take a while. ஓகே, இப்போ அப்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தென் நம்ம வந்து இதுக்கப்புறம் லோக்கல் ஸ்டோரேஜ் டேட்டா ஸ்டோர் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுங்கிறது பார்ப்போம். நம்ம ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வர் கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ்க்கு திருப்பி வந்துட்டோம். இதில் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்க்ஸ் போங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் இந்த 32 GB ஹார்ட் டிஸ்க் ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். இதில் ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து ஒரு 100 GBக்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹார்ட் டிஸ்க்கை தான் நான் வந்து டேட்டா ஸ்டோராக யூஸ் பண்ண போகிறேன், லோக்கல் டேட்டா ஸ்டோராக. ஸோ அதுக்கு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இனிஷியலைஸ் டிஸ்க் வித் ஜிபிடி அதை செலக்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் இதை இனிஷியேட் பண்ணி இது டேட்டா ஸ்டோராக ஆட் பண்ணுறதுக்கு மேலே டேரக்டரி இருக்கும், அதை போய்ட்டு டேரக்டரி கிளிக் பண்ணிக்கோங்க. தென் கிரியேட் டேரக்டரி கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவே அன்யூஸ்டு டிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஜஸ்ட் மேக் ஷூர் உங்கள் டிஸ்க் தானே அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ext4 அண்ட் XFS இது 2 தான் இருக்கும். நான் இங்கே ext4 செலக்ட் பண்ணுறேன். தென் இந்த ஒரு லோக்கல் ரெபாசிட்டரிக்கு நீங்கள் என்ன பேர் வைக்கணுமோ அந்த நேம் கொடுத்துருக்கோங்க. நான் இங்கே லோக்கல் ட்ரீப்போன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். தென் ஆட் ஆஸ் டேட்டா ஸ்டோர் டிக் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு க்ரியேட் கொடுத்துருங்க. டிபெண்டிங் ஆன் த ஸ்டோரேஜ் சைஸ் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஓகே, நமக்கு இப்போ இங்கே ஆட் ஆயிடுச்சு அண்ட் இட்ஸ் ரெடி டு யூஸ். இப்போ நம்ம SMB ஷேர் அதை டேட்டா ஸ்டோராக எப்படி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது SMB ஷேர் ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்கப் பிசியில் இருக்கேன். இந்த பிசியில் தான் எனக்கு ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் மவுண்ட் பண்ணியிருக்கேன். மவுண்ட் பண்ணிவிட்டு இதுலேருந்து ஒரு ஃபோல்டரை நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு லோக்கல் யூசர் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு லோக்கல் யூசர் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ யூசர் க்ரியேட் பண்ணுறேன். நான் PBS டெஸ்ட் அப்படின்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறேன்.
இப்போது இந்த ப்ராக்ஸ்மாக்ஸ் ஃபோல்டர் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபோல்டர் எனக்கு ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. ஸோ இந்த ஃபோல்டரை ஷேர் பண்ணுறதுக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸ் போய்க்கிறேன். தென் ஷேரிங் டேப் போய்ட்டு அட்வான்ஸ் ஷேரிங் போகிறேன். அதில் ஷேர் திஸ் ஃபோல்டர் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். பெர்மிஷன்ஸ் போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண இந்த யூஸரை இதில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். கொடுத்துட்டு ஃபுல் கண்ட்ரோல் இதுக்கு நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இங்கே ஃபுல் கண்ட்ரோல் கொடுப்பேன், பிகாஸ் லிஸ்ட் ஆகணும் நமக்கு இந்த ஃபோல்டர். பட் செக்யூரிட்டி டேப்பில் நான் இதுக்கு என்ன ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு செக்யூரிட்டி டேப் போயிட்டு இதில் எடிட் கொடுத்து ஆட் கொடுத்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த யூசர் அதை ஸ்பெசிஃபை பண்ணி இதுக்கு ரைட் ஆக்சஸ் வேணுன்றதுனால நான் இதில் மாடிஃபை ஆக்சஸ் செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு பேக்கப் வந்து இதில் விழும். ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போது இந்த ஷேர் பண்ண இந்த ஃபோல்டரை நாம் எப்படி ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வரில் மவுண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ நான் ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வருக்கு வந்துட்டேன். இதை மவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஷெல் மூலியமாக மவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷெல் போயிட்டு நான் எம்என்டி அப்படின்ற டைரக்டரிக்கு கீழே ஒரு புது டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன். ஒரு புது ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ப்ராக்ஸ் எஸ்எம்பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ராக்ஸ் எஸ்எம்பி அப்படின்ற ஃபோல்டரில் தான் நம்ம க்ரியேட் பண்ண அந்த ப்ராக்ஸ்மாக்ஸ் அங்கே ஷேர் பண்ண அந்த எஸ்எம்பி ஷேரை மவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை பெர்மனெண்ட்டாக மவுண்ட் பண்ண போகிறோம். பெர்மனெண்ட் மவுண்ட் அப்படின்னா இந்த ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வர் எப்போல்லாம் ரீஸ்டார்ட் ஆகுதோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மவுண்ட் ஆகும். அதுக்கு நான் இடிசி கீழே இருக்க FSTab அப்படின்ற ஃபைலை எடிட் பண்ண போகிறேன். அதில் லாஸ்ட் லைனில் நான் வந்து எங்கே எஸ்எம்பி ஷேர் இருக்கோ அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு தென் டெஸ்டினேஷன் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண மவுண்ட் அந்த பாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். இந்த எஸ்எம்பி ஷேருக்கு நம்ம க்ரெடென்ஷியல் க்ரியேட் பண்ணோம். ப்ராக்ஸ் PBS டெஸ்ட் அப்படின்னு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணோம். அந்த யூசர் நேம் அந்த யூசரோட பாஸ்வேர்ட் இது ரெண்டுத்தையுமே நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அதை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு SMB creds அப்படின்ற ஒரு ஹிடன் ஃபைல் க்ரியேட் பண்ணி அந்த ஹிடன் ஃபைல்குள்ளே அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டுருவோம். போட்டுட்டு இதை எடுத்துக்க சொல்லுவோம். அதை தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறேன் க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி. CIFS நத்திங் பட் CIFSன்றது NTFS ஃபைல் சிஸ்டம். அதாவது நான் இப்போ விண்டோஸ்லேருந்து ஷேர் பண்ணுறதுனால CIFS யூட்டில்ஸ் வச்சு தான் நம்ம NTFS அந்த ஃபைல் சிஸ்டமை ரீட் பண்ணுவோம். ஸோ க்ரெடென்ஷியல்ஸில் .smb creds கொடுத்துருக்கேன். நான் லேட்டர் இந்த SMB creds க்ரியேட் பண்ணுவேன். UIDயில் 34 அண்ட் GIDயில் 34 ஸ்பெசிஃபை பண்ணுறது காரணம் என்னென்னா இந்த 34 அப்படின்றது ப்ராக்ஸ்மாக்ஸோட ரூட்டோட GUIயில் இருக்க ரூட்டோட ஐடி. ஓகே, இப்போ நம்ம SMB creds அப்படின்றத ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் பண்ணி இதில் நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், நீங்கள் என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ அதை இங்கே போட்டுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு systemctl daemon reload அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறேன். எதுக்கு அப்படின்னா நான் இப்போ கான்ஃபிகரேஷனை எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ரெஃப்ளெக்ட் ஆகணும், அதுக்காக ரீலோட் பண்ணுறேன். தென் மவுண்ட் ஸ்பேஸ் -a அப்படின்றது கொடுக்குறோம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக FSTab ஃபைல் அந்த FSTabன்ற ஃபைலை பார்த்துட்டு இதுவே மவுண்ட் பண்ணிடும். மவுண்ட் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக DF ஸ்பேஸ் -h கொடுக்குறேன். இது கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த இடத்துல காமிச்சிருச்சு மவுண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. இப்போ SMB cred அப்படின்ற ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா அதர்ஸாலையும் இதை ரீட் பண்ண முடியும். பட் அதை பண்ணக்கூடாது. நம்ம ரூட்க்கு மட்டும்தான் ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், chmod யூஸ் பண்ணி 600 கொடுக்குறேன். 600 இஸ் நத்திங் பட் 00ன்றது அதர்ஸ் அண்ட் குரூப்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் ஆக்சஸ் கிடையாது. 6ன்றது ரீட் அண்ட் ரைட் வரும். ரீட் அண்ட் ரைட் ரூட்டுக்கு மட்டும் கொடுக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஓகே, இப்போ மவுண்ட் பண்ணிட்டோம். மவுண்ட் பண்ண இதை நம்ம எப்படி வந்து ஒரு டேட்டா ஸ்டோராக ஆட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதை ஆட் பண்ணுறதுக்கு நான் கீழே ஆட் டேட்டா ஸ்டோர் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த டேட்டா ஸ்டோருக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன்.
இந்த பேக்கிங் பாத் அப்படின்றது என்னென்னா, இப்போ நம்ம வந்து /mnt/proxsmb அப்படின்ற இடத்துல மவுண்ட் பண்ணோம்ல, அந்த மவுண்ட்டுக்கான பாத் கொடுத்துட்டு அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நான் ஆட் கொடுத்துட்றேன். இது ஒரு ஃபியூ டெராபைட்ஸ் நீங்கள் ஸ்டோரேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம். ஓகே, இப்போ நம்ம SMB டேட்டா ஸ்டோர் ஆட் ஆயிடுச்சு அண்ட் இட்ஸ் ரெடி டு யூஸ். ஓகே, இப்போ நான் வந்து அடிஷ்னலாக ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வரில் ஆட் பண்ண அந்த டேட்டா ஸ்டோரை ப்ராக்ஸ்மாக்ஸ் VE வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட்டில் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போது ஸ்டோரேஜ் செக்ஷன் போயிட்டு ஆட் கொடுத்தீங்கன்னா அதில் ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வர் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி வந்து நீங்கள் என்ன ஐடி வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ நேம் ஹியர். ஸோ அந்த நேமை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு சர்வர். இப்போ இந்த ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வரோட ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம், அந்த டொமைன் நேமும் இதில் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா IP அட்ரஸும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். நான் IP அட்ரஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். க்ரெடென்ஷியல்ஸ்க்கு நான் ரூட் க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் டேட்டா ஸ்டோர். இப்போ டேட்டா ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண டேட்டா ஸ்டோரோட எக்ஸாக்ட் நேம், அந்த நேமை இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இப்போ ப்ராக்ஸ்மாக்ஸ் பேக்கப் சர்வர் UIயில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டில் proxy.pem அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு வியூ சர்டிஃபிகேட் கொடுங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. இந்த வர்ச்சுவல் என்வாயர்மெண்ட் இந்த UIயில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. அண்ட் as you can see இப்போ நம்ம proxsmb அப்படின்றது இங்கே ஆட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பேக்கப்ஸை இந்த proxsmb அப்படின்ற இந்த டேட்டா ஸ்டோரில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். That's it for the video and thank you for watching.